பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 130, 160, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது 4 நிலங்களை பற்றி பேசினார். வழி அருகே உள்ள நிலம், கற்பாறை நிலம், முட்கள் உள்ள நிலம், நல்ல நிலம். 4 நிலங்களை பற்றி பேசினார். இந்த உலகத்தின் மக்களை ஆண்டவர் 4 வகையாக பிரிக்கிறார். வழி அருகே இருக்கிற மேலோட்டமாக வசனத்தை கேட்கிற மக்கள். 2வது கடின இருதயம் உள்ள மக்கள், வசனத்திற்கு இருதயத்தை திறந்து கொடுக்காத மக்கள், அங்கேயும் வசனம் வளருகிறதில்லை. 3வது முள்ளுள்ள இடம், வசனம் வளருகிறது, அவர்களுக்கு வசனத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள். அதே வேளையிலே உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அவர்கள் வசனத்தை தொடர்ந்து உரிமை பாராட்ட முடியாதபடிக்கு, அந்த வசனத்தில் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு, அந்த வசனத்தில் தொடர்ந்து அவர்கள் சாட்சியா இருக்க முடியாதபடிக்கு அது செய்து விடுகிறது. 4வது நிலம்தான் நல்ல நிலம், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வசனத்தை கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? 60, 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட பலன் உண்டாகிறது? 30% பலன், 60% பலன், 100% பலன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் 3 பிரிக்கிறார். பலன் கொடுக்கிறவங்களையும் 3 பிரிக்கிறார். நிலங்களை 4 பிரிச்சாரு. இப்ப பலன் கொடுக்கிறவர்களை 3 பிரிக்கிறார். 30 பலன், 30% பலன் கொடுக்கிறவங்க, 60% பலன் கொடுக்கிறவங்க, 100% பலன் கொடுக்கிறவங்க. 30% பலன் கொடுக்கிறவங்கன்னா வருவாங்க, சபைக்கு வசனம் கேட்பாங்க, காணிக்க கொடுப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஆனா பின்மாறி போக மாட்டாங்க, ஆண்டவரை நேசிப்பாங்க, கல்யாணம் எல்லாத்துலயும் ஆண்டவரை தான் முன்னால வைப்பாங்க. ஒரு 30%. 60% பலன் என்றால் என்ன? அவர்கள் வசனத்தை கேட்பாங்க, உற்சாகமா வாழ்வாங்க, ஆண்டவருக்காக நல்ல ஆவியினர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆத்ம ஆதாயம் பண்ணுவாங்க, சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுவாங்க. 60% நல்ல ஒரு ரிசல்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ற மாணவனை மாதிரி இருப்பாங்க. அப்புறமா ஆண்டவர் சொல்றார் 100%. 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, வசனத்தை ஏற்றுக்கொள்றதுங்கிறது சுலபமானது அல்ல, கடினமானது தான். ஆனா 100%ங்கிறது தான் ரொம்ப 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 சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 100% கர்த்தருக்காக பலன் கொடுக்கிற விசுவாசிகளாய் நீங்கள் இருப்பதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 100% பலன் கொடுக்கிற நிலையில 100% நீங்கள் பலன் அளிக்கிறவர்களா இருக்க கர்த்தர் உங்களை காத்து கொள்வாராக என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன விரும்புறேன் தெரியுமா? 100% பலன் கொடுக்கணும், 100 மடங்கு பலன் கொடுக்கணும், 100 மடங்கு பலன் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்யட்டுமே. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த 4 நிலத்திலே நாங்கள் ஒரு நல்ல நிலமாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த 3 கூட்ட மக்களிலே நாங்கள் 30, 60 தாண்டி 100 கிட்ட போகிற ஆட்களாக எங்களை வையும். 100 மடங்கு பலன் கொடுக்க எனக்கு எங்களுக்கு கிருபை கொடும். சாட்சியா நிறுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.